எனது உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவே மேக் பண்ண வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ லிங்க் அனுப்பி, ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணா, இதில் ஒருத்தர் ரொம்ப தரைக்கிறவா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காரு, என்னென்னு பார்த்து கொஞ்சம் செஞ்சு விடுங்கண்ணா அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரா இது புது கோமாளி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் அந்த ஆள் ரொம்ப தற்குத்தனமாக ரொம்ப கேனத்தனமாக ஒரு சைக்கோ மாதிரியே பேசிட்டு இருந்தார். ஸோ அதை பார்த்த உடனே அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பொதுவாக இதுக்கெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யாருக்கா நம்மளுக்கு தெரியும். இந்த எதிரிகள் கூடாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை சமூக வலைதளங்களில் காசு கொடுத்து தளபதி விஜய்க்கு எதிராக வேணும்னே பேச வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்களுக்குலாம் வீடியோ மேக் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நம்மளுடைய தோழர்களும் இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகாதீங்க, கடந்து போங்க அப்படி தான் நானே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய நிறைய வீடியோக்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஏன் இதை பற்றி பேசுறது இருக்குன்னா, அதில் இந்த ஆள் பேசுகிற கருத்துன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய தோழர்கள்ட்டையும் சரி நிறைய பேட்டி இந்த மாதிரி கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய்களுக்கு எதிரான இந்த ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அது மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. அதாவது நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டாங்க இதுக்கு ஏன்னா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த ஆள் இந்த வீடியோவில் பேசிக்கிற இந்த கருத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ அதாவது இந்த ஆள் என்னென்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் வீடியோவில் தளபதி விஜய்ல ஒரு சைக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நேச்சுரலாகவே அந்த ஒரு சைக்கோ, தனிமை விரும்பி, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா அப்பாவையும் அவர் மதிக்க கிடையாது, அம்மா அப்பாவையும் ஒதுக்கி வச்சிருக்காரு, தான் பெத்த பிள்ளைங்களையும் ஒதுக்கி வச்சிருக்காரு, தான் கட்டுற மனைவியும் ஒதுக்கி வச்சிருக்காரு, யாருடையுமே ஒரு டச்சில் கிடையாது. அதாவது ஒரு இவ்வளோக்குள்ளே கோடி கூட சம்பாதிக்காருல, அதுல வந்து கொஞ்சம் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ண மாட்டாரு. அதே மாதிரி தான் மகனுக்குமே கொடுக்க மாட்டார், மகனுமே. அதனால அவங்க வந்து லண்டனில் போயிட்டாங்க. மகனுமே தனியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து அவர் வந்து இயக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணுறது கிடையாது. மகனுக்கும் அப்பனுமே பிடிக்காது. அதாவது அவருடைய திரைப்படங்களை பார்த்தீங்கல்ல, லியோ படத்தில் வர்ற அந்த கதை எப்படி யாரோட கதைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சந்திரசேகருக்கும் விஜயவருக்கும் உள்ள கதை, அப்பா அம்மாவுக்குள்ள கதை. அதே மாதிரி வாரிசு படத்தில் இருக்கிற கதை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயவருக்கும் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் உள்ள கதை. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்கிற கதை தான் ஒரு படமாக எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கோட் படத்தில் வரும்ல, அதாவது ஒரு மகனே தந்தையை கொள்ற மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நடக்கிற கதை தான். அதனால தான் இந்த வில்லனாக நடிக்கிற அந்த மகன் கேரக்டருக்கு ஜேசன், அதாவது சஞ்சய் பேர் வச்சிருப்பாரு. ஜேசன் சஞ்சய்ங்கிறது அவருடைய மகனுடைய உண்மையான பேர். அந்த கேரக்டருக்கு படத்தில் சஞ்சய்ங்கிற பேர் வச்சிருப்பாரு. யாராவது இப்படி வைப்பாங்களா? அதாவது இவருக்கும் மகனுக்கும் ஒட்டவே இல்லை. அதாவது மகனையே இவர் வெறுக்கிறாரு, மகன் மேலே பராமப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தற்பித்தனமாக தளபதி விஜய்வில் பார்த்தீங்கன்னா அது குடும்பத்தோடைய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஆள். அவர் வந்து தன்னுடைய ஒரு விளம்பரத்தை தான் அவர் தேடிக்க நினைக்காரு. அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதையாக விட்டுருக்காங்க அந்த வீடியோவில். அந்த வீடியோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தளபதி விஜய்வில் குடும்பத்தை வச்சு தளபதி விஜய்வில் வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கிறோம் விமர்சிக்கிறோம், இந்த மாதிரி வாடகை வாய்க்கலாம் ஒட்டு மொத்தமாக ஒரே இதில் பேசணும்னா, அவர் இந்த 50 வயசுலையும் தன்னுடைய அடுத்த கட்டமாக தன் வாழ்க்கையில் ஒரு அடுத்த முயற்சியை எடுத்து வைக்கணும். முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் மாநாட்டில் பேச போகிறதுக்கு முன்னாடி தன் தாய் தந்தையிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு தான் பேசவே போனார். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அவர் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு எந்த விதத்தில் எந்த ஒரு இடத்துல வச்சு மரியாதை கொடுக்காரு அப்படின்ட்டு. இந்த வயசுலையும் 50 வயசுலையும் தான் அம்மாவை கெட்டி பிடிக்காரு, அப்பாவை கெட்டி பிடிச்சி அவர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பரிசமாக ஒரு வந்து பரஸ்பரத்தோடு இருக்காரு. நான் வந்து என்னடா உங்கள் அம்மா அப்பா கட்டி பிடிக்கிறதா ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க. நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை வீட்டுகளில் இந்த வீட்டில் பார்த்துருக்கீங்க, எத்தனை வீட்டுகளில் நீங்கள் வந்து இந்த வயசில் ஒரு 40-50 வயசுல கூட உங்கள் அம்மா அப்பாவை கெட்டி பிடிக்கணும் சொல்லுங்க, யாருமே பண்ணுறது கிடையாது பெருசாக. அதாவது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயமே தெரியும். ஆனால் எத்தனை வீட்டுகளில் நீங்கள் இதை பண்ணிட்டு போய் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது நம்ம பொதுவாக சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவோட நம்ம கெட்டி பிடிப்போம், அவங்களோட ரொம்ப பாசமாக இருப்போம். ஆனால் கொஞ்சம் வயது வர 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 ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அது நாட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வயது 50 வயதுங்க. இந்த வயதுலையும் அவங்க அம்மா அப்பா கூட அவ்வளோக்குள்ள வந்து பரஸ்பரத்தோட ஒரு பாசத்தோடு தான் இருக்காரு. எந்த வயதில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு அதாவது தளபதி விஜய் அவர்களை நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த எதிரிகள் கூடாதுக்கு எதுவுமே கிடைக்காத நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் அவங்க அம்மா அப்பா கூட சரியாக பேச மாட்டேங்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நிகழ்ச்சிக்கு அவருடைய மனைவி கூட்டு வரல, பெத்த பிள்ளைங்களை கூட்டு வரல, ஒதுக்கி வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான். இதுக்கு அப்புறமா ஒன்று கையில் எடுத்தாங்க. அதை கேட்டிங்கன்னா திரிசா கூட சேர்ந்து போகிறாரு, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிசா கூட போகிறாரு அப்படி இப்படின்னு அதை நடிகரோட வச்சு அவருடைய இமேஜை டம்மி பண்ணு நினச்சாங்க. மக்கள்லாம் ரொம்ப உஷாரு, ரொம்ப தெளிவு. அதை ஒருத்தர் கூட பொருட்டாவே கண்டுக்கல. உடனே இந்த மாதிரி சைக்கோவார்ட்டை கொடுத்து பார்த்தீங்களா, அவருடைய மகனுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு, அவர் தந்தைக்கு எதிராக எப்படி இருக்காரு, அவர் கெட்ட மனைவி பார்த்தீங்கன்னா அவங்கள மதிக்கவே கிடையாது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நான் கேட்குறேன், தமிழ்நாடு இல்லை எந்த ஊரில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பத்தை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். ஏன் அவங்க அப்பனும் மகனுக்கு 1000 பிரச்சனை வரும், நீ யார் அதை கேட்குறதுக்கு? இல்லை நான் கேட்குறேன், குடும்பத்தில் அப்பா மகனுக்கு பிரச்சனை இல்லாத குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? ஏங்க அவர் அப்பாவை இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் அப்பாங்கிற ஸ்தானத்தில் என்றைக்குமே அவர் உயர்தான் வச்சிருக்காரு. எதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை விலைக்கு வச்சுட்டு இந்த அரசியலை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் முழுக்க எடுத்து ஒரு அரசியலே திமுகவோட குடும்ப ஆட்சி அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கக்கூடாதுன்னா அதை எதிர்த்து தான் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு.
அதாவது வழக்கமாக இந்த மன்னராட்சி முறை மாதிரி குடும்பாட்சின்னு ஒரு குடும்பாட்சியை வச்சுக்கிட்டு அப்பாக்கு அப்புறம் மகன் மகன் அப்படின்னு வராங்களா, அந்த இதே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தொழிலில், அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் மகன் உங்களுடைய தொழிலை பார்த்து வாரிசாட்டையும் கொண்டு வரலாம். ஆனால் அரசியலுங்கிறது ஒரு தொழில் கிடையாது, அது மக்களுக்கு சேவை பண்ணுற ஒரு இடம். மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுக்கணும், அதுக்காகவே முழுசாக வாழணும். அது வந்து 10 நீங்கள் போட்டு 100 எடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை பண்ணக்கூடிய ஈட்டக்கூடிய ஒரு தொழில் கிடையாது. நீங்கள் அது அதையோ நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய தொழில் வந்து நம்மளுடைய மகனுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் புத்தகமாக கேட்குறாங்களாம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் இருக்கிற, அதனால அவருடைய மகன் அத்தப்பா வராரு, கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் அவருடைய மகன், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வராங்க, அவருக்கும் வாரிசு இருக்கு வராங்க. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, இவருடைய அப்பா சினிமாவில் இருந்தாரு, இவரு அதுக்கப்புறம் நடிக்கிறாரு, இப்போ அவருடைய மகன் வந்து சினிமாவுக்கு வராரு டைரக்டரா. இதுவுமே பார்த்தீங்கன்னா வாரிசு தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஐயா ராசாக்களா, அது வந்து ஒரு தொழில், சினிமாங்கிறது தொழில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அந்த ஆள் சொன்னதுக்கு. அதாவது அவர் முழுக்க முழுக்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்து கூட இப்போ வந்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா, ஆமாம் அவர் பிரிஞ்சிருக்காரு கொஞ்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமாக அரசியலில் ஈடுபட வேண்டியிருக்கு. ஸோ அவருடைய அரசியலாக தான் முழு கவனத்தை அவர் செலுத்த போகிறாரு. அவர் வந்து பார்ட் டைம் அரசியல் பண்ணுறதுக்கு வரல, ஓகேவா. அவர் வந்து வேற விதமான அவருடைய வந்து அவருக்கு பிடிச்சமான அந்த அரசியல்னு ஒன்று வந்து எடுத்துக்கணுன்ட்டு வர்றாரு. ஸோ அந்த அரசியலை நம்முடைய, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் முன்னெடுத்து வரோம். ஸோ அப்போ அங்கே வந்து ஏற்ற இறக்கங்கள், விமர்சனங்கள் எல்லாமே வரும். ஸோ அந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான், அதாவது இது என்னோட தனிப்பட்ட முடிவு, இந்த முடிவு எல்லாமே எனக்கு மட்டும்தான், அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது என்ன மட்டும் தான் சேரணும். ஸோ என் குடும்பத்துக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அவங்க குடும்பம் அவங்களுடைய இது வர, இந்த முழுக்க முழுக்க என்னோட சிந்தனை, என்னோட எண்ணம், என்ன தூக்கி வச்சு அழகை பார்த்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் வரேன். ஸோ அதனால எந்த விதத்திலும் அதுக்கு இடைஞ்சலாவோ இல்லை அதில் சார்ந்து என் குடும்பம் வந்து அதில் எதுவுமே வந்து விமர்சிக்கப்படக்கூடாதுன்னா, அவருடைய மகன், மகள், மனைவி எல்லாம் தனியாக ஒதுக்கி நீங்கள் வந்து உங்களுடைய, அதாவது அவர் வந்து தேவையான குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சம்பாதிச்சு அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த லைஃப்பை பார்க்கட்டும். நான் வந்து இப்போ புதுவிதமான அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு அரசியலை நான் வந்து எடுக்க போகிறேன். அதனால் முழு நேரமாக நான் அதில் வந்து ஈடுபட வேண்டியிருக்கும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அதற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு வராரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன், எனக்கு கேள்வி கேட்குறேன். இல்லை அந்த உச்சித்தலமாக அந்த ஆள் சொல்கிறாரு, அதாவது வாரிசு படத்தில் அவருக்கு அப்பா அம்மானு பிரச்சனை, லியோ படத்தில் அப்பா அம்மானு பிரச்சனை இல்லை, அந்த கோட் படத்தில் அந்த மகனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கொள்கிற மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் அந்த மகனுக்கு சஞ்சய்கிற பேரை வச்சு கூட இவ அப்பா மகனை பிடிக்காம அதை வேணும்னே அவன் மகன் பேரை வைக்கணும் அப்படிங்காண்டி அந்த வெறுப்பில் மகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையில வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எந்த ஒரு இல்லையா பெத்த மகன் மேலே எந்த அப்பராது கோவப்படுவாரா சொல்லுங்க அப்போ. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா கூட நீங்கள் அரசியல் எதுவுமே ஈடுபட வேண்டாம்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் அப்பா ஒதுக்கி வச்சுட்டு அரசியலை பண்ணுறாருன்னா, அப்போ கூட எந்த இடத்துலையுமே சந்திரசேகர் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மேலே கோவப்பட மாட்டார். ஏன்னா பெத்த மகன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொல்கிறது உண்மையாக அவர் எதுக்காக வந்துட்டு அவங்க அப்பா ஒதுக்கி வச்சுட்டு அவர் அரசியல் மேற்கொள்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே சந்திரசேகர் திமுகவில் தான் பற்றி இருந்தார், சரியா. அதுக்கப்புறம் வந்த உடனே அவங்களுக்கும் ஒரு எண்ணம், மகனை எப்படியோ அரசியல் கொண்டு வந்துருங்க. அதுக்காக அவசரமாக அவர் இந்த இப்போ தளபதி விஜய் இந்த நேரத்தில் அரசியலுக்கு வரணும்னு 2026 முடிவு எடுத்துருக்காரு. ஆனால் சந்திரசேகர் அதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணி அந்த விஜய் மக்களை கிட்ட வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. அதாவது அவருடைய எண்ணங்கள் ஒன்று இருக்குல்ல, ஸ்பீடா அப்படி இது அர்த்தத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு அது பிடிக்கல. எப்பா இது என்னோட அரசியல், எனக்குன்னு சில தாட் இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு எல்லா முடிவுகளும் எடுக்காதீங்க, நான் தனியாக என்னோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன், எனக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, அது என்னோட ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஐடியாலஜி நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை அவருடைய அப்பாவுக்கு. ஆனால் அவர் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், அவர் டக்குன்னு அடுத்ததில் முடிவு எடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவில் திணிக்க பார்க்குறாரு தளபதி விஜய் அவர்கிட்ட. அப்பாவாக இருந்தாலுமே, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். ஸோ நம்ம அப்பாவே இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகளை திணிக்கும் போது அது நமக்கு பிடிக்காது சில நேரங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ தலையிட வேண்டாம், அப்பா நான் என்னோட அரசியலை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு அப்பாவை மட்டும் இருங்க, இந்த அரசியல் நீங்கள் தலையிடாதீங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கேட்காமலே டக்குன்னு ஒரு அறிவிப்பு முடிவில் டக்குன்னு வெளியிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நிகழ்வில் பார்த்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வேண்டாம் தலையிட வேண்டாப்பா, என்னோட அரசியலை நான் பார்த்துக்கிறேன், ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, என்னோட அப்பா அம்மாவை நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அவர் அப்பா அம்மாவா, அதாவது தேவையான இடத்துல அவங்க அப்பா அம்மா கூட்டு வரணும் கூட்டு வந்தார். ஃபேமிலி ஏன் கூட்டு வரலன்னா, ஃபேமிலி அரசியலில் தேவையில்லை, எனக்கு அரசியலில் என் மனைவியோ என் பிள்ளைங்களோ அதை ஈடுபட வேண்டாம்னு அவருக்கு பிடிக்கல. அதனால குடும்பத்தை எந்த ஒரு விழாக்களையும் மேடைகளையும் அவர் கூப்பிட்டு வரல. ஏன்னா இது அவருடைய அரசியல். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரி வரும். அது இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஆள். ஸோ அதனால இந்த விஷயம் நான் வந்து இந்த மக்களுக்காக நான் வந்து இறங்கி ஒரு விஷயத்தில் பண்ணணும் வரேன், எனக்கு பிடிச்சமா அந்த விஷயத்தில் குடும்பத்தையே நான் இழுக்கணும். அவருடைய அரசியல் இதில் என்ன ஒரு குச்சத்தை கண்டுபிடிக்கும், இதில் என்ன ஒரு சைக்கத்தோம்னா எனக்கு புரியல. இல்லை அப்போ இந்த மாதிரி ஆட்கள் என்ன, ஏன்னா ஏன் வந்து இதை நம்ம பேசுகிறோம் இவ்வளோக்குள்ள இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, இதுலேயும் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் அதை வந்து பாராட்டி, ஆமாண்ணா எனக்கு அப்போ தெரியும் இவர் இப்படி தான் அப்படி தான் பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி தான் மக்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தோணுது. இதுலேயும் அந்த ஆள் ஒன்று சொல்கிறாரு,
அதாவது இந்த கொடி ஏற்ற நிகழ்ச்சி அறிவுமுற்று நிகழ்ச்சி இருந்துச்சுல்ல, அதில் அப்பா அம்மாட்டையும் பேசிட்டு அவர் திரும்ப போகும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சிருக்கும், அவர் வந்து தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீடியோவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து நிறைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரியும் கையை பிடிச்சி இவர் சட்டை பண்ணாமல் போகிற மாதிரியும் போட்டு பயங்கரமாக அதை பற்றி எடிட் பண்ணிட்டாங்கன்னா அதோட உண்மையான வீடியோ அதுக்கப்புறம் வந்துச்சு. அவர் இந்த அவங்க அம்மா கையை பிடிச்சிருப்பாங்க, இவர் பார்க்காம போயிடுவார், சட்டுன்னு திரும்பி பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவார். ஸோ ஆனால் அந்த எதிரிகள் அதை மட்டும் கட் பண்ணி போட்டு, அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்குது, ஆனால் இவர் உதறிட்டு போகிறாரு, என்ன ஒரு மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லை அதை எடுத்து இந்த ஆள் பேசியிருக்கேன், அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த ஆளுடைய தரம் என்னன்ட்டு. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன். அதாவது தான் குடும்பத்தை எந்த வகையிலையும், அதாவது நம்ம பண்ண போகிற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக மக்களுக்காக, இவரும் மக்களுக்கான ஒரு அரசியல். அது இவரை வந்து தூக்கி வச்சு அழகு பார்த்த மக்களுக்கு இவரை திருப்பி பண்ணணும்னு வராரு தன்னோட ஐடியாலஜியில். இதில் வந்து எதுக்கு அவங்களோட குடும்பத்தை அவர் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கணும், எதுக்கு குடும்பத்தை கூட்டு வரணும்? இது என்ன அவர் தனிப்பட்ட ஃபங்க்ஷனா? அவர் வந்து சினிமா சாதிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு இது கொண்டாடுறாங்க, அதுக்காக வந்து குடும்பத்தை அவர் கூட்டு வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அவருடைய மனைவி அவர் கூட்டு இருப்பார். அவர் குழந்தைகளை எங்கேயுமே வெளியில் கூட்டு வந்து காட்ட மாட்டார், நான் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அவர் மனைவி எல்லா இதுவும் தான் வந்திருப்பாங்க கூட. இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய சினிமா நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே அவங்க மனைவி கூட்டு வந்துருக்காங்க நிறைய ஃபங்க்ஷனில். புரியுதா? இப்போ அரசியலுங்கிறது வேற மாதிரி ஒரு இது. ஸோ அதனால அவருடைய குடும்பம் அந்த அரசியல வரக்கூடாது, நான் மட்டும் எனக்கு அப்புறம் என் குடும்பம் அந்த அரசியல வராதுங்கிறத தெளிவாக முதல்ல வந்து அறிவிப்பு பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் என்ன ஒரு சைக்கோ தொடங்குறத இந்த ஆள் பார்த்தான்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக பார்க்க முடியாது. இந்த வீடியோ மேக் பண்ண இந்த உமாபதிங்கிற ஆளுக்குன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத அந்த வீடியோக்களை பார்த்தேன். ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரையே கேவலப்படுத்திக்கலாம்ப்பா, இதுக்கு சைக்கோ உமாபதினே நீங்கள் போட்டிருக்கலாமே, ஏன்னா அந்த ஆள் பேர் உமாபதி. சரியா? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அந்த ஆள் பேசின வீடியோ நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் ஒரு சைக்கோ அப்படின்றது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம அவர் தாய் தந்தையரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறது இல்லை அப்படின்ற தகவல் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்கிட்ட தெரியும். ஏன்னா எப்போ வந்து இவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரோ, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 2-3 வருஷம் இல்லை, அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தாய் தந்தையரை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவங்க அப்பாவும் பெரிய டைரக்டர்னால அவர்கிட்டையும் பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் விஜய் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதை நீங்கள் அங்கே கேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செலவுக்கு மட்டும் இவர் வந்து வாங்குகிற சம்பளம் 50 கோடி 100 கோடி. ஆனால் பெத்த தாய்க்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாருன்னா 1 லட்சம். அந்த 1 லட்சமும் இப்போ கொடுக்கறது இல்லை. சரியா? இது ஒரு பக்கம். ஏன்னா அவங்க அப்பா காசு வச்சுருக்காருன்றனால நிறுத்திட்டாப்புல அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, பெற்ற மகளும் விஜயோட இல்லை, அவர் லண்டனுக்கு போயிட்டார். சரி, அது தனிப்பட்ட முறையில் படிக்கிறதுக்காக போயிருக்காப்புல. அவரோட மனைவியும் லண்டனுக்கு போயிட்டார். ஏன்னா அவங்க பூர்வீகம் அப்பாலாம் லண்டனில் இருக்கார், அங்கே போயிட்டாப்புல. இது ஒரு பக்கம். பையன் வந்து விஜயை பிடிக்காமல் விஜய் விட்டு விலகி போயிட்டான். விஜய்கிட்ட 5 பைசா வாங்குறதில்ல. விஜய் பங்களாவில் அவர் பையன் ஒத்த பையன் இல்லை, அவரும் வெளியில் தங்கிட்டு இருக்காப்புல. படத்தை டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சான்ஸ் தேட்டு இது பண்ணிருக்காப்புல. லைக்காக இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவருடைய ஜென்ரலான கதைகள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஏன் விஜயை சைக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு கட்டத்தில் என்னென்னா தன்னுடைய தந்தையவே அழிக்கணும், தந்தையை கிட்டே விடக்கூடாது அப்படின்னா, அந்த தந்தை கொடூரனா இல்லை விஜய் கொடூரனா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்க. எப்படின்னா, தந்தையை வீட்டை விட்டு துரத்தி விட்டாப்புல. அவர் தான் அவரை சிஎம் ஆக்கி ஆசைப்படணும்னு நினச்சார். அவரை மதிக்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது, வீட்டுக்கு விடுறதும் கிடையாது. இன்னொரு தகவல் நான் சொல்கிறேன், நீங்கள் சினிமா நிருபர்கள்ட்ட கேட்டுங்க, இல்லை அவர் தொடர்பான நண்பர்கள்ட்ட கேட்டுங்க. விஜய் குழந்தைகள், விஜயோட பொண்ணோ பையனோ 6th வந்து படிக்கும்போது அவர்களை பார்க்க வர வேண்டும் என்றால் யார், அவங்க பாட்டி தாத்தா யார் சந்திரசேகரும் சோபாவும் பார்க்கணுன்னா கூட அவருடைய மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் தன்னுடைய பேரன் பேத்திகளை வந்து சில மணி நேரம் பார்த்து விட்டு செல்ல முடியும். அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்கள போய் பார்க்குறோம் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் விஜய். விஜய் யாரும் நெருங்க முடியாது. பெத்த தாய் தந்தை கூட, மனைவி கூட, பிள்ளைங்கள் கூட விஜயை போய் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது, பேச்சிட முடியாதுன்ற ஒரு நிலையில் தான் 2 பிள்ளைங்களும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. பையன் வந்து அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல, பொண்ணு வந்து லண்டனுக்கு போயிடுச்சு. பையனுக்கு யார் செலவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி சங்கீதா. அவங்க தான் செலவு காசு கொடுத்துட்ருக்காங்க. விஜய் காசு வேணாம், அவன் வீடு வேணாம், அவன் இது டைம் வேணான்னு அந்த பையன் வந்து தனியாக போயிட்டாப்புல. இது ஒரு பக்கமாக. ஸோ இதனால் இந்த வெறியில் என்ன பண்ணுறாப்புலன்னா, யாருமே இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என் தங்கச்சி பொண்ணை வச்சு எடுக்கிறேன், அண்ணன் மகனை வச்சு எடுக்கிறேன்னா கூட அவனை வந்து பாசிட்டிவாக அவர்களை காட்டணும்னு தான் நினைப்போமே தவிர, இல்லை கதையில் தேவைப்பட்டால் அவர்களை வச்சுக்கலாமே தவிர பாசிட்டிவாக தான் காட்டுவான். ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் லியோ படம் விஜய் ரசிகர்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா, மகனை அப்பன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். இதுதான் கதை. யாராவது எந்த ஹீரோவாச்சும் எடுப்பானா? சரி ரைட், இது யதார்த்தமான ஒரு கதையை ஒரு டைரக்டர் சொல்லிட்டாப்புல, சரி அதை கதையாக எடுத்துடுறாங்க அப்படின்னா, இன்னொரு படத்தில் மகனை அப்பன் கொள்கிறான். யார்?
விஜயை கொல்றதற்கு சந்திரசேகர் முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு படம். ஏன்னா ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு விஜய் அழிச்சா தான் நீ நல்லா இருக்க முடியும்னு ஜோசியக்காரன் சந்திரசேகர்கிட்ட சொல்கிற மாதிரியும், உடனே சந்திரசேகர் விஜய்க்கு எதிராக செயல்படுற மாதிரியும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டை விட்டே துரத்தி விட்ட விஜய் படத்தை அதே தன்னுடைய சொந்த கதையை வச்சு படமாக எடுக்கிறார். லியோன் எடுத்து தன் தந்தை தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய இதுக்காகவும் என்னை ஒரு சிஎம் ஆகணும், அரசியல் இறக்கி விடணும்னு சொல்லி என்னை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த தந்தையை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவனை அடித்து துரத்தாமல் விட மாட்டேன்றது தான் லியோ படத்தோட கதை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவனுமே தன்னோட தந்தையை கொல்லணுன்ற மாதிரி படம் எடுப்பானா? எடுத்திருக்காப்புல விஜய். அடுத்து என்ன பண்ணுறாப்புலன்னா, அது தந்தை கூட பிரகாஷ்ராஜ் கேரக்டர், சரி அது ஒரு கதையாக நீங்கள் வச்சுக்கலாம் லியோ படத்தைன்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ அடுத்து வாரிசுன்னு ஒரு படம். இந்த படத்தில் என்னென்னா டூயல் ரோல் விஜய். நல்லா தெரிஞ்சுங்க, விஜய் பையன் ரோலில் விஜயை நடிக்கிறாப்புல, விஜயாவும் விஜய் நடிக்கிறாப்புல. பையனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல, பையன் அப்பனை கொள்றதுக்கு ட்ரை பண்ண. எப்படி கதை பாருங்கள். அப்போ ஆனால் இது எதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் பையனும் இல்லை, விஜய் அப்பாவும் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா உங்களுக்கு? அப்போ விஜய் ஏற்கனவே லியோ படம் எடுத்தது அவங்க அப்பாவோட ஸ்டோரி. அப்பாவுக்கும் விஜய்க்கும் நடந்த மோதலை ஒரு படமாக எடுத்தது தான் லியோ. அதே விஜய்க்கும் மகனுக்கும் உள்ள மோதலை படமாக எடுத்தது தான் வாரிசு. புரிஞ்சவங்களுக்கு? அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? இதை தான் அவங்க ரசிகர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்து வெளியில் வந்தவங்க சொல்கிறாங்க, விஜய் ஒரு சைக்கோ மாதிரி, விஜயை நெருங்கவே முடியாது. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆள். இப்படி தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கற்பனையிலேயே எழுதுவாங்கல்ல ஒரு கதையை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தற்குத்தரமாக ஒரு வீடியோ பேசி மேக் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ நம்முடைய தோழர்கள் அதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சைக்கோ உமாபதி அவளை பார்க்க போகுது அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.